யோபு 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் சோதனைகள் பல வரலாம். கர்த்தர் நம்மை சோதித்தார் என்பது உண்மையானால் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும். சோதனைகள் நம்மை பிரகாசிக்க செய்யும். அந்த அனுபவங்கள் நம்மை வளர்ச்சி அடையவும் செய்யும். அதன் மூலம் ஆவிக்குரிய பக்குவ நிலைகள் நம்மிடத்தில் உருவாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யோபுவும் தன்னுடைய சோதனை காலத்தில் முதலில் மிகவும் வருத்தப்பட்டு புலம்பினார். பின்பு தேவனாகிய கர்த்தரை முழுமையாக புரிந்து கொண்டு அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன் என்று கூறினார். அதை தேவனும் யோபுவின் வாழ்க்கையில் செய்து அவருக்கு இரட்டத்தனையான நன்மைகளை தந்தருளினார். எனவே இன்று நாமும் சோதனைகளின் மத்தியில் தேவனுடைய செயலுக்காக பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அப்பொழுது நாமும் நமக்கு வரும் சோதனைக்கு பின்பு பொன்னாக ஜொலிப்போம். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.